மோமோஸ்லாம் சாப்பிட்றப்ப என்னடா இது உள்ள மட்டும் இவ்வளோ சூடாக இருக்குன்னு சொல்லி நினச்சி பார்த்துருப்போம்ல. அதுக்கு பின்னாடி நம்ம 7th ஸ்டாண்டர்டில் படித்த ஒரு சயின்ஸ் கான்செப்ட் தான் வந்துட்டு இருக்குது. இந்த மோமோஸுடைய அவுட்டர் கவரிங் பார்த்திங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்து கூல் ஆகிடும். அதுக்கான காரணம் அது அட்மாஸ்ஃபியருக்கோட கான்டாக்டில் இருக்கிறதுனால ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரொம்ப சீக்கிரமாக நடக்கும். ஆனால் இதுவே அதுக்குள்ளார இருக்கிற ஸ்டஃபிங் வந்து சூடாக தான் இருக்கும். இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, நம்ம வீட்டில் அம்மா வந்துட்டு ஒரு விஷயத்தை சமைச்சிட்டு அது ஆறாமல் இருக்கிறதுக்காக மூடி போட்டு மூடி இருப்பாங்கள்ல, அதே மாதிரி தான் மோமோஸ்க்கு உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங்க்கு வெளியில் இருக்கிற மைதா வந்து ஒரு மூடி மாதிரி ஆக்ட் ஆகுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு பொருளுடைய டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக எக்ஸ்டர்னலாக ஒரு ஹீட் கொடுப்போம்ல, அதாவது அதை சமைக்கிறதுக்காக தரக்கூடிய எக்ஸ்டர்னல் ஹீட், இதை ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். உருளைக்கிழங்கு கேரட்டுக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் இதுவே நீங்கள் பட்டாணியை பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி கம்மியாக இருக்கும். இப்போது மோமோஸ்க்குள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் பட்டாணியாக இருந்தால் சீக்கிரமாக கூல் ஆகிடும். இதுவே உருளைக்கிழங்காக இருந்தால் அதுக்கு ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ரொம்ப சூடாக தான் இருக்கும். ஹாப்பி ஸ்டைம்.